ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குனு கதை விட்டார். அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாளில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. அதேபோல் அமைச்சர் அவர்கள் சில கேள்விகளை கேட்குறாரு. அமைச்சர்கள் கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இன்னைக்கு நான் நம்முடைய அனைத்து கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இன்னைக்கு இந்த என்ன சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக பேசிட்டு இருக்கிறோம். அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இங்கே இருக்கிறாரு, அவர் ஏன் இப்போ பதில் சொல்ல மறுக்கிறாரு என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். கர்நாடகா வனத்துறையினால் அப்பாவி தமிழர்கள் 3 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்த ஒரு துயரமான சம்பவமாகும். இச்சம்பவம் நடைபெற்ற இடம் 2 மாநிலங்கள் எல்லை பகுதியாகும். நியாயமான விசாரணை நடைபெற வேண்டுமென்றால் இதை சிபிஐ விசாரிக்கத்தான் உண்மை வெளிவரும். இது போன்ற சம்பவங்கள் மேலும் தொடராத வகையில் கர்நாடக அரசோடு தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக அரசு முன்வர வேண்டும். மான் வேட்டைக்கு செல்லவில்லை, மாடை தேடிதான் சென்றிருக்கிறார்கள். அப்படி மாடை தேடி சென்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதை எக்காரணத்தில் கொண்டும் நியாயப்படுத்துவதை நாம் பொறுத்து கொண்டு இந்த அவை இருக்கக்கூடாது. துப்பாக்கி சூடு நடந்ததற்கு சரியான நிகழ்வுகள் முதலில் சுட்டது யார்? மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. யார் முதலில் சுட்டது என்ற கேள்விக்குறியை போட்டிருக்கிறார். அதற்குத்தான் உங்கள் மூலம் நான் விளக்கம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அரசு என்ன நடவடிக்கை மேல் நடவடிக்கை இந்த விவகாரத்தில் எடுத்திருக்கின்றது? ஏதேனும் நாம் அவர்களுக்கு கடிதங்களை அனுப்பி இருக்கிறோமா? அவர்கள் மீது குற்ற வழக்குகள், கொலை வழக்கு பதிவு செய்ய சொல்லி இருக்கின்றோமா? அல்லது அவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு ஏதேனும் கடிதங்கள் அனுப்பி இருக்கிறோமா? என்ன நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது என்பதை அறிய விரும்புகிறேன். தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் மற்றவர்களுக்கும் தேவையான நடவடிக்கைகள் இன்று தான் எடுத்துக்கிட்டு வரும். ஒரு சில நாட்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டு வரும். அது தெரியப்படுவோம். 1 கோடி ஏறத்தாழ் 30 லட்சம் ரூபாய் செலவில் எங்கள் அண்ணன் கலைஞர் தான் நாமக்கல் மாளிகை அந்த 10 மாடி கட்டடத்தை கட்டி கொடுத்தவரும் எங்கள் அண்ணன் கலைஞர் தான். இப்போ அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போகிறார். என் கேள்வி என்னென்னா, அது அவருடைய விருப்பம். யார் எந்த அறையை வைப்பதுன்னு அவருடைய விருப்பம். எங்கள் அண்ணன் கலைஞருக்கு கட்டிருக்கிற அந்த அறைக்கு போகிறார் என்பதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான். இது பிரிட்டிஷ்காரன் கட்டது, அது தமிழன் கட்டது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைய தினம் 5.54 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டர் ஆழ்நிலையில் விடப்படவில்லை. இந்த டெண்டரில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் குதிக்கிறாங்க. அது அமைச்சர் அவர்கள் பதிலுரையில் அதுக்கு சொல்லட்டும், நான் வேணான்னு சொல்லலை. பத்திரிகை செய்திகள் தவறானது, அதுக்கான விளக்கத்தை நான் பதில் கொடுக்குறேன். டெண்டரே இன்னும் முடியல, அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் யாரும் வழிநடத்த தேவையில்லை. எல்லாம் தெரிந்தவர், விரல்நுழையில் விவரங்கள்லாம் வைத்துக் கொண்டு தான் பேசுகிறார். இது சட்டமன்றத்திலே இது ஒரு பதிவாக இருக்கிற காரணத்தில் இதை சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சருக்கு அதிகமான திறமை என்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தல்ல. வணக்கம், இது கேள்விக்களம். சட்டமன்ற பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி 100 நாட்களை கடந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் செயல்பாடு குறித்து பல கேள்விகள் எழுகின்றன. குறிப்பாக அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட உள்துறை சார்ந்த விஷயங்கள், மாநிலத்தின் தலையாய பிரச்சனைகளில் முதலமைச்சர் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார், அவருடைய நிலைப்பாடு என்ன என்று அறிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு உண்டு. நேற்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கோவை மாணவர், கல்லூரி மாணவர் அமுதன் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி பலர் எழுப்பிய கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர்கள் பதில் சொன்னார்கள். முதலமைச்சர் எந்த கருத்தும் சொல்லவில்லை. அதேபோல இன்று கர்நாடகத்தில் எல்லைப்புறத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 தமிழர்கள், சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் வாழக்கூடியவர்கள், அவர்கள் கொல்லப்பட்ட வனத்துறையால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது சார்ந்த ஒரு பிரச்சனை வருகிற போது முதலமைச்சர் பதில் சொல்லவில்லை. மாறாக ஏனைய அமைச்சர்கள் பதில் சொல்கிறார்கள். அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் சரத், ஏனைய 2 எம்எல்ஏக்கள், ஒருவர் மீது பாலியல் புகார், இன்னொருவர் மீது
பத்திரிகையாளர்களை அடித்து தாக்கிய வழக்கு 21 நாட்களுக்கு பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. அது சார்ந்த கேள்வி அவரிடம் முன்வைக்கப்படுகிறது, பேரவையில் எழுப்பப்படுகிறது. அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லவில்லை. நாடாளுமன்றத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விவாதங்களில் ஈடுபடுவதில்லை, அவை நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கேற்பதில்லை. தான் விரும்பும் நாளில் வருவார், அவர் பேசும் நாளில் முழுமையாக இருப்பார். ஏனைய நாட்களில் எதிர்க்கட்சிகள் பேசும் கருத்துக்கு செவிமடுப்பதோ இடையிட்டு பதில் சொல்வதோ இல்லை. மக்களோடு நேரடியாக உரையாடுவது என்கிற ஒரு மோனோலாக் என்கிற ஒரு அணுகுமுறை அங்கு பின்பற்றப்படுகிறது. அதே மாதிரியான ஒரு பாணியை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பின்பற்றுகிறாரா? பொறுப்பேற்பதற்கு தயக்கமா? இதில் வேறு ஏதேனும் உத்தி இருக்கிறதா என்கிற அம்சங்களை நாம் பேசலாம். நம்மோடு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு மதிமாறன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு நித்யானந்தம் அவர்கள், தாவேக ஆதரவாளர் திரு குடந்தை அரசன் அவர்கள், இவர்களோடு விமர்சகர் திரு சுமந்த் சி ராமன் இணைய இருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். எம்எல்ஏட்ட தான் முதல்ல கேட்கணும், திரு நித்யானந்தத்தை. முதலமைச்சர் அவையில் பங்கேற்கிறார், கற்றுக்கொண்டிருக்கிறாரா இல்லை மௌனம் என்பதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு போக்கு? குறிப்பாக கோவை அமுதன் படுகொலைன்னா அது கோஷ்டி முதல்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் சென்சிட்டிவாக ஒரு விஷயத்துக்கு. காவல்துறை சொல்லக்கூடிய பதில், அது மினிஸ்டராக இருந்தாலும் அந்த பதில் தான் சொல்ல போகிறாங்க, சிஎம்மாக இருந்தாலும் அந்த பதில் தான் சொல்ல போகிறாங்க, போலீஸ் வெர்ஷன் அது. அதை விஜய் சொன்னால் அவருடைய இமேஜுக்கு பாதிப்பு அப்படின்னு அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எவேட் பண்ணுறாரா? அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற ஒன்றுக்குள்ளே அவர் வர தயங்குறாரா? நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்தை பொறுத்தவரை சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சர் தான். அதிலும் குறிப்பாக அவருடைய துறை சார்ந்த கேள்விகளை எதிர்க்கட்சியிலிருந்து எழுப்பும் பொழுது பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு முதலமைச்சரை சார்ந்தது. ஆனால் இன்று வரை கடந்த 100 நாட்களாக சட்டசபை எப்பொழுதெல்லாம் நடக்கின்றதோ அப்பொழுது இது போன்ற எழுப்பப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதல்வர் நேரடியாக உடனடியாக பதில் சொல்லியது கிடையாது. இது மக்களால், எதிர்க்கட்சி மட்டுமல்ல மக்களாலும் ஒரு விமர்சனத்துக்கு உண்டான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறதா? இல்லை அமைச்சரவையில் யாருனாலும் பதில் சொல்லலாம்? அமைச்சரவைக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த அமைச்சர் இதைத்தான் பதில் சொல்லணும்னு இல்லை, பொதுவான பிரச்சனைகளில் யாருனாலும் பதில் சொல்லலான்ற ஒரு அணுகுமுறையை பின்பற்றாங்களா? அப்படி தெரியவில்லை. அதாவது கற்றுக்கொண்டு இருப்பதாகவோ அல்லது அதை பற்றி இப்பொழுது எல்லோரும் நினைப்பது அந்த நிமிடத்தில் அதற்கான பதிலை சொல்லுவதற்குண்டான அந்த திறமை இல்லையோ என்று எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. எழுதி வைத்து திட்டமிட்டு பேசக்கூடியவராக முதலமைச்சர் இருக்கின்றார். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உடனடியாக பதிலை சொல்லுவதில்லை என்பது எல்லோருடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இதில் ஸ்பான்டேனியஸாக பதில் சொல்கிறது, ஒரு விவாதத்தில் சூடாக காரசாரமாக போகிற போது ஸ்பான்டேனியஸாக ஒரு பதில் சொல்கிறதுன்றது ஒரு கலை, அது ஒன்று. கவன ஈர்ப்பு தீர்மானம்னா நேற்றைக்கு கோவை அமுதன் படுகொலை விவகாரம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இன்று 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட விவகாரம்னா இது எதுவும் திடீரென்று எழுப்பப்பட்டு திடீரென்று இல்லை, சபாநாயகருக்கு நோட்டீஸ் கொடுத்து ஆளும் தரப்பையோடு அவர் கலந்து பேசிட்டு இன்றைக்கு இந்த விவாதத்தை எடுத்துக்கலாமான்னு கேட்ட பிறகு தான் அது முடிவாகுது. ஸோ அந்த பதில் ஏறத்தாழ அதுக்கு அடிப்படை முகாந்திரங்களோ அந்த பேசிக் ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் அவங்க கையில் இருக்க போகுது. அதில் என்ன பிரச்சனை இருக்குது? கண்டிப்பாக இதை பதில் சொல்லக்கூடிய அளவில் அவர் தயாராக இல்லை என்பது தான் நம்முடைய பார்வை. தயாரா இல்லையா, தவிர்க்கிறாரா? தயாராக இல்லைங்கிறது தவிர்க்கிறது ஒன்று தான். என்னை பொறுத்தளவு தயாராக இல்லைங்கிறது சொல்லி தேவையில்லாத ஒரு விவாதத்திற்குள் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாம் என்று நினைக்கின்றார் என்பது தான் எங்களுடைய பார்வையில் தெரிகின்றது. ஏனென்று சொன்னால் அவர் இருந்து பதில் சொல்ல வேண்டிய காலை நேரம் என்பது முக்கியமான சில கோரிக்கைகளை நாம் எடுத்து முன்வைக்கக்கூடிய நேரம். இந்த 2-3 நாட்களாக இது போன்ற மானிய கோரிக்கைகள் வரும் பொழுதெல்லாம் முதல்வர் வருவது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாமதித்துதான் வருகின்றார். அப்பொழுது எதை குறிக்கின்றது என்று சொன்னால் அவராக தேவையில்லாமல் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்பதற்காக தவிர்க்கின்றாரோ என்ற எண்ணம் வருகின்றது. தேவையில்லாத விவாதம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு கவன ஈர்ப்பு, அரசாங்கத்தோட கவன ஈர்ப்பு தீர்மானம் அல்லது ஒரு அவையை ஒத்தி வச்சுட்டு விவாதிக்கணும்னு சொல்கிற தீர்மானம், இதை எதிர்க்கட்சிகள் சட்டமன்ற அலுவலில் இருக்கிற ஒன்று, மக்கள் சார்ந்த பிரச்சனை, எதிர்க்கட்சிகள் பேசுகிறாங்க, ஆளுந்தரப்பு பதில் சொல்லுது, ஸ்பீக்கர் அலோவ் பண்ணுறாரு.
அதுல தேவையில்லாத விவாதம் எப்படி சொல்ல முடியும் ஒண்ணு? அவருக்கு அது அதாவது பதில் சொல்வது தேவையில்லை என்று இது நினைக்கிறேன். தன்னோட ஸ்டேச்சருக்கு அவசியம் இல்லை, தன்னுடைய அமைச்சர்கள் பார்த்துக் கொள்வார். நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது இப்போ உதாரணமாக பேசக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ஒரு துறை சார்ந்த கேள்விக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். அப்படி அல்லாமல் மற்ற துறையை சார்ந்தவர்கள் பதில் சொல்லும் பொழுது தேவையில்லாத விவாதத்திற்குண்டான விஷயங்களை பேசுகின்றார்கள். நேற்றைக்கு எடுத்துக்கொண்டால் நம்முடைய வனத்துறை அமைச்சர் அவர்கள் தேவையில்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெரிய தலைவர் அவர்களை ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். அப்படி நேற்று அந்த நேரத்தில் அமைச்சர் சொல்லும் பொழுது முதலமைச்சர் அங்கு இருந்தார். கடைசியாக அவர் பேசும் பொழுது அமைச்சர் சார்பாக நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னார். நேற்று இருந்ததால் அது நடந்தது. ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்ம சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய ஒரு பதில் இருப்பவர்களை எல்லாம் புண்படுத்தக்கூடியதாக, எதிர்க்கட்சியினரை எல்லாம் புண்படுத்துவதாக இருந்த ஒரு பதிலாக இருந்தது. அதை அன்னைக்கு இங்கே முதலமைச்சர் இருந்திருந்தார் என்று சொன்னால் அதை தடுத்திருக்க முடியும். அதே போல சபாநாயகர் சொல்கின்றார், அவை அதாவது கொறடா எதிர்க்கட்சியில் கொறடா அவர்கள் உறுப்பினர்கள் ஏதாவது தேவையற்றதை பேசினாலோ எழுந்தாலோ உடனே எந்திரிச்சு அதை தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும், கொறடாதான் அதுக்கு முழு பொறுப்பு என்று சொல்கின்றார். அதேபோல் முதலமைச்சர் அவர்கள் அந்த அவையில் இருந்திருந்தால் தேவையில்லாத விவாதங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்காது. அதையும் தாண்டி அவருடைய அமைச்சர்கள் தேவையில்லாதை பேசும் பொழுது அதை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றாரே ஒழிய, மௌனமாகத்தான் இருக்கின்றாரே ஒழிய அதை தடுப்பதில்லை என்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஏனென்று சொன்னால் யார் குற்றம் செய்தது என்பது முக்கியமல்ல. இது இந்த பிரச்சனையை உடனடியாக நிறுத்தணும். போதை பழக்கமா, குற்றமா, பாலியலா எதுவாக இருந்தாலும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த அவையில் முதலமைச்சர் அவர்கள் இருக்க வேண்டும். அவர்களுடைய அமைச்சர்கள் தேவையில்லாத பதிலை சொல்லும் பொழுது தடுக்க வேண்டும். அதே போல் தன்னுடைய துறை சார்ந்த விஷயங்களுக்கு அவர்தான் பதில் சொல்லி ஆக வேண்டும். வேறு யார் சொன்னாலும் அது பொருத்தமாக இருக்காது என்பது எதிர்க்கட்சியினருடைய விவாதம். அப்போ அவர் அந்த அவையில் இருக்க வேண்டும், பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள். அவர் சொல்லும் பொழுது 234 தொகுதிகளும் என்னை நினைத்துத்தான் வாக்களித்தார்கள் என்று சொல்கின்றார். அப்போ அங்கே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அவரே முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த பொறுப்பு எடுத்துக்காதது இதில் தான் இன்வால்வ் ஆகிக்க வேண்டான்னு நினைக்கிறாரோங்கிறது தான் அனைவருடைய கருத்தும். ஒரு கோஷ்டி மோதல் அப்படின்னோ போதை பழக்கம் சார்ந்ததுன்னோ பதில் சொன்னால் அந்த பிரிவினருடைய அதை சார்ந்தவங்களுடைய வருத்தத்துக்கு ஆளாக நேரிடும். கர்நாடகாவில் 3 பேர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இதற்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தபோது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விவாதம் நடந்திருக்கு. அன்றைய முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. செம்மரக்கட்டைகளை வெட்ட போனாங்கன்னு திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க படுகொலை செய்யப்பட்ட போது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி குரூஷியலான விஷயத்திலும் பதில் சொல்ல நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த மானிய கோரிக்கை என்னன்னு முந்தின நாளே தெரியும். முக்கியமான கோரிக்கை, முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால் அவர்களாக வந்துவிட வேண்டும். அப்போ அதை விட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாமதமாக வருவது என்பது கண்டிப்பாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எப்படி எதிர்க்கட்சியாக இருந்தால் கூட நேற்று சாரி கேட்டார்கள், வரவேற்கிறோம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக எல்லாரையும் நாங்கள் விமர்சனம் செய்கிறது கிடையாது. நல்ல விஷயங்களை வரவேற்கின்றோம். அதே போல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். அமைச்சர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பிரச்சனை சென்ற ஆட்சியில் நடந்தது என்று இப்பொழுது வந்தது கிடையாது என்று குற்றங்களை எதிர்த்தரப்பு மேல் தான் போட விரும்புகின்றார்களே தவிர அதற்குண்டான விஷயங்களை எடுத்து அதற்குண்டான தீர்வை காணும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அமைச்சர்களை பொறுத்தவரையிலும் இப்போது நிர்வாகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய, அவங்க துறை சார்ந்த விஷயத்தை இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அரசியல் விவகாரங்களையும் ஆராய்ந்து பார்த்து அதில் அவங்க கட்சி நிலையிலிருந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. நிர்வாகத்துக்கு புதியவர்கள். ஆனால் அது புரிஞ்சுக்கிட்டு அதற்கான பதிலை சொல்கிறாங்களா அப்படின்ற ஒன்றும், அல்லது அதற்கு பதிலாக திமுகவையோ அல்லது எதிர்த்தரப்பையோ கடுமையாக சாடிட்டா இந்த பிரச்சனைக்கு பதில் சொன்னது ஆகிடும். அதாவது ஒரு டைவர்ட் பண்ணிடுறது பிரச்சனையை. இன்னைக்கு தமிழை பற்றி பேச வேண்டிய அவசியம் சட்டத்துறை அமைச்சருக்கு கிடையாது. ஏதோ தமிழ் மீது புதிதாக ஆர்வம் வந்தவர்களைப் போல் சில பேர் நடந்து கொள்கின்றார்கள் என்ற அந்த வாக்கியம் தேவையில்லை. இப்போ நீங்கள் கேட்டால் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நடவடிக்கை பற்றி குறிப்பிட வேண்டும். அது அல்லாமல் இது போன்ற ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஒரு பார்ட்டு. இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் முதலமைச்சர். இதில் முதலமைச்சர் சொல்கிற பதில் தேசிய கவனத்தை இருக்கும். கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் சுட்டு கொண்டவங்க சர்வசாதாரணமாக தப்பிச்சிட முடியாதுன்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். குடந்தை அரசு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். திரு குடந்தை அரசு இல்லை, இப்போ அண்ணன் சொல்கிறது மாதிரி முதல்வர் இந்த விவகாரங்களை கையாள் விஷயத்தில் நேற்று அவையில் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க.
100 நாளை ஒட்டி ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு முன்கூட்டியே வந்து ஒரு நேரம் ஒதுக்கி செய்யப்பட்டிருக்கிறாங்க. அரசு சார்ந்து சில விஷயங்களை வெளியிட வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு அவை ஒரு தமிழ்நாட்டினுடைய இந்த 100 நாள் ஒரு ஆட்சியினுடைய நடவடிக்கையை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறனால அது குறித்து சில விஷயங்களை முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட நேரத்தில் மற்றபடி காலையில் அவை தொடங்குவதற்கு முன்கூட்டியே வந்து அவை முடியும் வரை இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு வந்து முழுசா நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் அவையில் இருக்கிறோம்னா இன்னைக்கு அவர் தான். நீங்க மோடி மியர் பிரசன்ஸ் ஒன்று சார், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன்னொன்று. மியர் பிரசன்ஸ்னா காலையிலிருந்து மாலை வரை இருக்கிறார்ன்றது பாராட்டத்தக்க ஒன்று. அதுல மாற்று கவனிக்கிறாரு, சம்பந்தமா துறைகள்ல கேள்வி கேட்கிறாரு, அந்த துறையில கேட்கிற கேள்விகளுக்கு நடவடிக்கை அரசு சார்ந்து வருது. நீங்க எடுத்த சபையில வந்து அது 8 கோடி மக்களுக்கான ஒரு அவையில வந்து பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் எழுப்புவதோ, ஒரு பிரச்சனைக்கு முதலமைச்சரோ அமைச்சர்களோ அரசு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த 234 பேருக்கானது மட்டுமல்ல, எல்லோரும் பார்க்கிறோம். அப்போ அதில் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக அவருடைய பங்களிப்பு என்னவா இருக்கு? பொறுப்பேற்க வேண்டிய நேரத்தில் பொறுப்பேற்று பொறுப்பாக சொல்றாரா? அதுக்குதான் கோவை அமுதன் வனத்துறை அமைச்சர், கோவை அமுதனா ஒரு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன். கோவை அமுதன் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் இருக்கு. அது போதைப் பொருள் பழக்கம் தொடர்பாக அந்த கும்பலை பற்றி அவர் சொன்னார், போலீஸுக்கு சொன்னார், அதனால் கொல்லப்பட்டார்ன்றது ஒரு ஆர்கியூமெண்ட். ஆமாம், போலீஸ் இல்லை கோஷ்டி மோதல்ல கொண்டுட்டாங்கன்றாங்க. 20 பேரும் இன்னொரு 20 பேரும் மோதனா அது கோஷ்டி மோதல். 20 பேர் சேர்ந்து ஒருத்தரை கொன்னது எப்படிங்க கோஷ்டி மோதல்ல அந்த அம்மா அவருடைய அந்த மகனை இழந்த தாய் கேட்கிறார். இந்த பிரச்சனையில இது திடீர்னு முந்தா நாள் நடந்து நேற்று விவாதத்துக்கு வரல. திங்கட்கிழமை இதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதாக சபாநாயகர் போன வாரத்திலே சொல்லிடுறார். அப்போ ஒரு சிஎம் வந்து இருந்து பதில் சொல்லல, அவர் தானே ஹோம் மினிஸ்டர். இது வருத்தத்திற்குரியது. இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் நீ நடக்கக்கூடிய இல்லை. உங்களை போல எங்களை போல எல்லாருமே நம்ம நேர்மையாக தான் இருக்கிறோம், அது எதிர்பார்க்குறோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கேள்வி எழுப்புகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் நடந்ததெல்லாம் வந்து இதை விட இருக்கக்கூடிய சூழலை நம்ம பேசிட்டு தான் யோசிச்சு பேசுவோம். உதாரணமாக நான் ஒன்று கேட்குறேன் சார். ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்தப்ப முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க பாதிக்கப்பட்ட தாயாருக்கு வந்து குடும்பத்தாருக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்டார், சாரிமான்னார். அதை விஜய் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இது சாரிமா கவர்மெண்ட்டு அப்படின்னு விமர்சனம் பண்ணார். இப்போ அந்த சாரியும் அந்த அஃபெக்டட் விக்டிம் ஃபேமிலிக்கு சொல்லலை. முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அந்த உள்துறை சார்ந்த குற்றச்சாட்டுகளுக்கு சட்டசபையில் திரு பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்கிறார், பல்வேறு எதிர்க்கட்சிகள் கேட்டாங்க, அவர் பதில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் மக்களை அந்த எதிர்கொண்டு நீங்க பதில் சொல்றீங்களா? அக்கௌண்டபிளா நடந்துக்கிறீங்களா? அக்கௌண்டபிளா நடந்துக்கிறதுக்கான ஆட்சி நிர்வாகம் இல்லை. சாரி என்று கேட்டுவிட்டு இருப்பதை தாண்டி உங்க காலத்தில் சாரியை மட்டும் கேட்டு நடந்த நிகழ்வுகளை வந்து நம்ம பரிசோதனை. உதாரணமாக நான் சொல்கிறேன், அது எப்போ தான் உங்களுக்கு புரியும். கடந்த 2021 2026 திமுக ஆட்சியில் மட்டும் இன்னைக்கு துணை முதல்வராக, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் துணை முதல்வராக இருந்து இவர் கேள்வி கேட்குறாருல, அந்த இடத்துல நம்ம பார்த்தா 8900 கொலைகள், 32 காவல் மரணம் நடந்திருக்கு. இவங்க கேள்வி கேட்கிற இடத்துல இருக்குது. 51% போதை பழக்க வழக்கம் வந்து அந்த எடப்பாடி பழனிசாமி அரசை தாண்டி அடுத்து வந்த ஆட்சியில் 51 விழுக்காடு இருக்குன்னு டேட்டா சொல்லுது. 6825 வழக்குகள் இது சம்பந்தமா பதிவாயிருக்கு. 385 பேர் கிட்டத்தட்ட இது சம்பந்தமா போதை பொருட்கள் சம்பந்தமான சரி சார் மரணமே நடந்திருக்கு. ஒரு பாயிண்ட் அந்த 100 நாளுக்குள்ள ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. இது வந்து திரு உதயநிதியோட பிரச்சனை இல்லை. அது கொலையோ கொள்ளையோ பாலியல் வன்புணர்வோ போதைப் பொருள் பழக்கமோ திமுக ஆட்சியில் நடக்கவே இல்லை. அதற்கு முந்தைய ஒரு செகண்ட் அதிமுக ஆட்சியில் நடக்கவே இல்லை அப்படின்னு யாருமே ஆர்கியூ பண்ண முடியாது. அல்லது எந்த மாநிலத்திலும் நடக்கலன்னு எந்த மாநிலமும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ நீங்கள் உதயநிதியை மறந்துருங்க, அந்த இடத்துல திமுகவை எடுத்துருங்க, அதிமுக ஆட்சியில் இருந்தது எடுத்துருங்க அவங்களையும். இவங்க சம்மந்தமே இல்லாமல் பாமக கேள்வி கேட்குறாங்க. அவங்களும் ஒரு அரசியல் கட்சி, எல்லாருக்கும் பதில் சொல்ல அரசுக்கு இருக்கு. சட்டத்துறை அமைச்சர் உங்களுக்கு பொறுப்பற்றவரா? நீங்க கேட்கிற கேள்விக்கு, அண்ணன் கேட்கிற கேள்விக்கு நான் கேட்கிறேன், சட்டத்துறை அமைச்சர் பொறுப்பற்றவரா? சட்டத்துறை அமைச்சருக்கு என்ன வேலை? முதலமைச்சர் அமைச்சருக்கு என்ன? அரசு சார்ந்து சட்டத்துறை அமைச்சர் பேசினா அது பொருந்தாதுன்னு சொன்னா சொல்லுங்க, நம்ம விவாதிப்போம். ஆமா, நீங்க உங்க பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்க. நீங்க உங்க பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்க. கேபினட் அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க, உங்க பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்க. புரோட்டோகால்ல கேபினட் அந்தஸ்துல இருக்கக்கூடியவங்க அது சட்டத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்தா அது பொருந்தாது என்று சொன்னால் விவாதிக்க தயாரா இருக்கும். நான் உங்களை கேட்கிறேன், இல்ல நான் கேட்கிறேன், டெல்லியில ஒரே செகண்ட் இதே மாதிரியான விஷயங்கள்ல பிரதமர் மோடி அவைக்கு வர்றது இல்ல, எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்றது இல்ல, அமித்ஷா பதில் சொல்றாரு, இல்லாட்டினா பியூஷ் கோயல் சொல்றாரு,
அவர் எல்லாம் கிரண் ரிஜிஜு சொல்றாரு. அவர் அவைக்கே வரதில்ல. முதல்வர் அவைக்கு வந்து அது சம்பந்தமான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிற போது சார்பா அரசு அது சம்பந்தமா தரவுகளை துறை ரீதியா பெற்று கையில வச்சுக்கிட்டு சட்டத்துறை அமைச்சர் பேசுறாரு. இந்த குழு மோதல் சொன்னீங்களே, நான் கேக்குறேன் இல்ல சார், ஒரு சம்பவம் பேச மாட்டீங்க. ஒரு செகண்ட் நான் வந்து இல்ல விக்டிம் சைடுல தான் நிக்கிறோம், அதுல ஒண்ணு மாட்டுக்குது இல்ல. அது சரி, நீ விக்டிம் சைடுல தான் மக்கள் நிக்க. நான் கேட்பது இல்ல, எல்லாரும் வந்து தான் நிக்கிறோம். அக்கவுண்டபிலிட்டி. இப்போ வந்து ஒரே பிரச்சனைக்கு சட்டத்துறை அமைச்சர் இருக்கிறாரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்காரு, எல்லா துறை அமைச்சர் இருக்கிறாங்க. அமைச்சரவையில் இவங்கெல்லாம் இல்லை, கடைசியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பதில் சொன்னாலும் அரசாங்கத்தின் பதில் தான். ஆனால் ஒரு கடைசி வரிசையிலையோ அல்லது வேறொரு அமைச்சர் பதில் சொல்கிறதுக்கும் முதலமைச்சர் பதில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற கூட்டு பொறுப்புன்றதுல மாற்று இல்லை. ஆனால் உள்துறை அமைச்சர் அதில் கையெழுத்து போடுறவர் உள்துறை அமைச்சர், முடிவெடுக்கிறவர் உள்துறை அமைச்சர், அந்த இலாக்காவை வச்சிருக்கிறவர் பதிலே சொல்ல மாட்டார். சட்டத்துறை அமைச்சர் பதில் சொன்னால் நீங்கள் கேட்டுக்குங்க, அதுதாங்க கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அப்படி நம்ம சொல்ல வேண்டிய முடியாது. ஒவ்வொரு சூழலுக்கு தந்தாப்போ தான் முடியும். இப்போ என்னென்னா, ஒரு புதிய அரசு வந்துருக்குது, ஒரு புதிய ஆட்சியை கையில் எடுத்திருக்கிறப்ப பொறுப்பேற்று பேசுகிறப்ப ரொம்ப நிதானமாக பேச வேண்டியது முதலமைச்சர். சட்டத்துறை அமைச்சர் 6 முறை அமைச்சராக இருந்தவர். முதலமைச்சர் ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகள் இருக்கு, பண்பாடு இருக்கு, அவங்களுடைய தனிப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து அணுகிற ஒரு விதம் இருக்குது. கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விதமா போய் சொல்லியிருக்காங்க, எடப்பாடி அவர்கள் ஒரு விதமா போய் சொல்லியிருக்காங்க. இது அரசு பதில் சொல்லும். அரசு பதில் சொல்றது தனிநபரா நீங்க முதல்வர் தான் பதில் சொல்லணும்னு நான் சொல்றது. திரு நித்யானந்தன் சொல்ற மாதிரி 234 தொகுதியிலும் என்ன பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க, எனக்காக தான் போட்டிருக்காங்க. ஆமா, இப்ப நீங்க தானே பதில் சொல்லணும். அது அரசா வந்துருச்சுல. ஒரு 234 தொகுதியில பிரச்சனைக்கு சட்ட அமைச்சர் முதல்வர் விஜய்க்காக ஓட்டு போட்டது. ஒரு நிமிஷம் நித்யானந்தன் சார் குறுக்கிட்டீங்க. அதாவது சட்டமன்றத்தில் இன்னைக்கு வந்து இதை விட முக்கியமான பிரச்சனைக்கு போயிருப்பார், அதனால் வர முடியலன்னு அவர் சொன்னார். அஜெண்டா போடுறதே அவங்க தான். அன்னைக்கு எதுக்கு ப்ரையாரிட்டின்னு இருக்குது. இது தமிழகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதை வந்து எப்போ பேசணும், எப்போ பண்ணுறதுங்கிறது முடிவு பண்ணுறது அரசாங்கம் தான். அப்போ அன்னைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று நிதானம். எதில் நிதானமாக இருக்கணும், எதில் அவசரமாக முடிவெடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் காலதாமதம்ங்கிறதே அனுமதிக்க முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நீதித்துறையில் காலதாமதத்தினால பல குற்றங்கள் மேலும் நடக்கிறதுக்கு ஒரு வழிவகையாக இருந்திருக்கு. அதைவே திரும்பி தொடர்ந்து நம்ம செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்று சொல்லிடுறேன், துணை முதல்வர் பற்றியோ நம்ம வந்து இங்கே விவாதமே எதை பற்றி அப்படின்னு சொன்னால், முதல்வர் பேசி இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது தானே தவிர, சென்ற ஆட்சியில் இது நடந்ததா நடக்கலையா, அதே காவல்துறை அதே காவல்துறை ஆட்சி தான் மாறி இருக்கின்றது. அப்போது இவங்க வந்து அதுக்கு உண்டான முடிவுகளை எடுத்து உடனடியாக தண்டனையை கொடுத்தால் அடுத்த ஒரு குற்றத்தை நம்மால் தடுக்க முடியும். ஓகே, இது மட்டும் இல்லை, பரந்தூர் ஏர்போர்ட் இருக்குது, அது தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி சார்ந்த ஒரு விஷயம். அரசாங்கத்தில் அதிகாரபூர்வமாக அதை கைவிட்டாங்களா, அதை டெல்லிக்கு சொன்னாங்களா, அல்லது மாற்று இடம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா, அது பற்றி எதுவும் பொதுவெளியில் விவாதம் நடந்திருக்கிறதா? அது இல்லை. மேகதாது பிரச்சனை தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் பொதுவான பிரச்சனை. கூட்டணி கட்சிகளே அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுங்கன்றாரு. இல்லை தனிப்பட்ட முறையில் நான் போகிறேன், பேசுகிறேன், எனக்கு ஒரு அவமானம் தான் ஏற்றுக்கிறேன். அது டெல்லியில் பிரதமர் மோடியை யாராவது விமர்சனம் பண்ணால் இந்தியாவை விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆரம்பிக்கும். என்னை வித்தவர் அப்படின்னு என்னை வந்து கொச்சைப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஆரம்பிக்கும். அது மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கிறதா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. நான் திரு சுமந்த் இப்படி பேசினா இப்படி பேசுறீங்க, காங்கிரஸ் கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, சோ காங்கிரஸ் கட்சியில கேட்டு பெறக்கூடாதான்னு சொல்றீங்க. காங்கிரஸ் கட்சியில தானே முதலமைச்சர் இருக்காரு, ஒரு தடவை பேசி பார்ப்போம்னா அதுக்கும் மாற்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டக்கூடாதுன்னு யாரும் நினைக்கல. இந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ளலான்னு அவர் நினைச்சதுல கற்பிதம் பண்றது வந்து தவறா. கூட்ட சொல்லி கேக்குறது கூட்டணி கட்சிகள் தானே சார், கூட்டணி கட்சிகள் கேட்க சொல்றாங்க, ஏன் கூட்ட மாட்டாரு? இந்த கேள்வி அவர் தானே கேக்குறீங்க, சொந்த பிரச்சனையா இருக்கீங்க, நீங்க தானே காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்கீங்க, கேட்க கூடாதா? ராகுல்கிட்ட கேட்கலையா, நீங்க சிவகுமார்ட்ட கேட்கலையான்னு கேக்குறீங்க. ஓகே, திருப்பிரியன். அதாவது வந்து இவர் பேசாத இருக்கிறதே வந்து ஒரு வாடிக்கையாக ஒரு வழக்கமான ஒரு விஷயமா அதை நியாயப்படுத்துகிற ஒரு போக்கு இருக்குல்ல, அது கண்டிக்கத்தக்கது, கடுமையாக கண்டிக்கத்தக்கது. உன்னிப்பாக கவனிக்கிறாரு, அவருடைய உத்தரவின் பேரில் தான் பேசுகிறாங்கன்றார். சரி, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி நடந்த விஷயம், வேலு அவர்கள் பேசுகிறார். வேலு அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார், அதிகாரிகள் வந்து உங்களுக்கு தவறாக எழுதி கொடுத்து விட்டார்கள், இல்லை தவறான தகவலை தந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது உடனே சபாநாயகர் குறுக்க போந்து சொல்கிறாரு, அது மாதிரிலாம் கிடையாது,
முதல்வருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விரல் நுனியில் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாம் தெரியும்னு சொல்கிறார். கரெக்ட். எல்லாம் தெரிகிற முதல்வர் ஏன் பேசாமல் இருக்காரு? எல்லாம் தெரிஞ்சவர் தானே. அவரோட துறையை பற்றியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. எல்லாருமே புதுசு. நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து விவசாயத்தை பற்றி பேசுகிறார். ஆதவ அர்ஜுனா எதை பற்றி பேசுகிறதுனால எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிறார். A to Z வரையும் எல்லாம் பேசுகிறார். அப்போது அவரும் புதுசு தான். அவர் அரசியல் இருந்தார் வேறு விஷயம். இவரும் வந்து பேசக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இருக்குது. இவரும் பேசலாம். இவர் முதல்லலாம் பேசினார். முதல்லலாம் இந்த ஆக்ஷன்லாம் காமிச்சார். அப்பா எங்கெல்லாம் தேடினார். இதெல்லாம் தேடிட்டு அப்புறம் வந்தார். அப்புறம் வந்து இந்த குருவிக்கு வந்து குருவி மேகதாது விஷயத்தில் வந்து குருவிக்கு தொகுப்பு கொடுத்துருக்கோம், நீங்களாம் பேப்பர் படிக்கலையான்னு கேட்டார். இப்போ நான் கேட்டது வறட்சி நிவாரணம், நீங்கள் சொல்கிறது குருவி தொகுப்புன்னு உதயநிதி திருப்பி அடித்தார். அதோட அவர் பேசாமல் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேஜராக அவர் பேசின மாதிரியே தெரியல. ஆனால் ஒரு விஷயம் இன்றைக்கி பேசியிருக்காரு. அவங்களுக்கு வந்து நிர்வாகத்துக்கு புதுசுன்னா அவங்க சொன்ன விஷயங்களால தான் சரி இப்போ நம்ம கேட்குறோம். ஆக்சுவலாக அவங்க பிரச்சாரத்தின் போது சொன்ன விஷயங்களை வச்சு தான் இந்த கவர்மெண்ட்டை பற்றி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் வருது நமக்கு. ஆக்சுவலாக ஏன்னா திமுக ஆட்சியில் பாலியல் குற்றங்கள், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், திமுக ஆட்சியில் வந்து காவல் மரணங்கள், திமுக ஆட்சியில் வந்து கொலை கொள்ளைகள், அது இதுன்னு ஏகப்பட்டது பேசி அதை வந்து பயங்கரமாக பேசி தான் இவங்க வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போது 100 நாள் எதிர்கட்சினா திமுக ஆட்சியில் ஒரு குற்றம் நடக்கிற போது எதிர்கட்சிக்கு பேசத்தானே செய்யும். அதான் எதிர்கட்சி. நான் சொல்லலை, அதாவது உலகத்திலேயே எதுவும் நடக்காத மாதிரி விஷயம்லாம் பாலியல் குற்றங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. நடந்த பிறகு ஆக்ஷன் எடுத்தது வேறு விஷயம். திமுக ஆட்சியிலும் எடுத்தாங்க. அதெல்லாம் பேசி தான் சார் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதெல்லாம் பேசி வந்ததுனால தான் இந்த 100 நாளில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ நடந்த கொள்ளைகள்லாம் கொலைகள் பார்த்தீங்கன்னா போதை விஷயங்கள் வருது. இப்போது நேற்று வந்து இவர் சார் எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி நேற்று இந்த விஷயம் வந்து விவாதிக்கப்படுறது வந்து எல்லோருக்கும் தெரியும். இப்போ நேற்று வந்து ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டார் அப்படின்றாங்க. அவங்க வந்து ஒளிபரப்பை வந்து டைரெக்டாக பண்ணுறாங்க. டைரெக்டாக பண்ணுறது நல்ல விஷயம்தான். ஆனால் நேற்று ஆதவ அர்ஜுனா பேசும்போது கரெக்டாக முதல்வரை மறைச்சிட்டு ஒளிபரப்பு பண்ணுறாங்க. முதல்வர் இருக்கிற சீட்டில் மறைச்சிட்டு அவரை மட்டும் காமிக்கிறாங்க. மற்றபடி அமைச்சர்கள் பேசும்போது முதல்வரையும் சேர்த்து ஃப்ரேமில் காமிப்பாங்க. நேற்று முதல்வர் இல்லைன்னு அவரை மறைச்சிட்டு காமிக்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். ஏன்னா அவர் இருக்கிறது இல்லை, இது தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படி அவங்க பண்ணுற ஒரு விஷயத்தை பார்த்தோம். நம்மளுடைய கேள்வியெல்லாம் ஒன்று தான். அவங்களுக்கு வந்து கடலை பற்றி பேசுகிறாங்க. கடலில் வந்து திமுக வந்து தமிழ்நாட்டை கடல்லையே தள்ளி விட்டுருச்சு, கடல்லையே மூழ்கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கடலை பற்றி பேசினாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா 1,27,000 கோடி ரூபாய் இந்த வருஷம் மட்டும் கடன் வாங்க போகிறாங்க. அந்த கவர்மெண்ட்டோடைய நிர்வாகத்தை பற்றி ஒன்றுமே தெரியல. இன்றைக்கி வந்து விஜய் பேசினதா வேலு பேச்சிலேருந்து நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, விஜய் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த டெண்டர் அவர் புது ஆஃபீஸ்க்கு போகிறார் இல்லையா, அந்த டெண்டர் விட்டதில் உள்ள பிரச்சனைகள் இருக்குல்ல, அந்த டெண்டர் 2 கோடிக்கு மேலே டெண்டர் விட்டால் 15 நாள் கொடுக்கூடாது. டைம் 30 நாள் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது. தப்பாக மாற்றி விட்டாங்க. பிரிண்டில் வந்த டெண்டர் நோட்டீஸுக்கும் இதில் ஆன்லைனில் வந்த டெண்டர் நோட்டீஸுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. டெக்னிக்கலாக பிரச்சனைகள் 2 கேள்வி இருக்குது சார். ஒன்று, கடனில் ஒரு மாநிலம் சிக்கி தவிக்கிற நேரத்தில் இந்த செலவு பண்ணணுமான்றது ஒரு. ரெண்டாவது முக்கியமான கொஸ்டின், அதில் வந்து டெண்டர் ஃபைனலைஸ் ஆகலை, வேலை யார் செய்கிறா? இல்லை நான் தான் சொல்கிறேன். முதல்ல இவங்களுக்கு கடனை பற்றியே தெரியல சார். கடனை பற்றின ஒரு பார்வையே இல்லை. ஒரு கவர்மெண்ட்டு கடன் எதுக்கு வாங்கும், ஏன் வாங்கும், அதை பற்றி தெரியாமல் அதே ஒரு பெரிய பூதாகாரமாக அந்த பாலியல் பிரச்சனை மாதிரி அதையும் கடனை பூதாகாரமாக பிரச்சனையாக கிளப்பி திமுக வந்து ஒரு அன்பாப்புலர் பண்ணாங்கன்றது ஒரு விஷயம். நம்ம பாயிண்ட் என்னென்னா, டெண்டரை பற்றியும் சரியாக தெரியல. அவர் முதல்வர் சொன்னதா விஜய் வேலு பேச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா, நாங்கள் வந்து டெண்டருடைய மதிப்பை வந்து ஊழல் செய்கிறதுக்காக ஏற்ற மாட்டோம் அப்படின்றார். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் தினகரன் இதில் வந்திருக்கு, சப்ளிமெண்ட்டில் வந்திருக்கு. அது உண்மையும் கூட. ஒரு 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 விஷயம் என்னென்னா, ஒரு எஸ்டிமேட்டை நீங்கள் போடுறீங்கன்னா, 100 ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க, வேலை செய்கிறீங்கன்னு போடுறீங்கன்னா, டெண்டர் போடுறவன் வந்து அதை 120 ரூபாய்க்கு எடுப்பான். 20 ரூபா அதுக்கு லாபம் வச்சு தான் எடுப்பான். அவன் வந்து இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு, 20-30% கம்மியாக எடுக்கிறாங்க. அப்போ 100 ரூபாய்க்கு ஒரு ஒர்க்கு மதிப்புன்னா நிச்சயமாக 70 ரூபாய்க்கு அவன் எடுக்க மாட்டான். எடுத்தானா அவன் செய்கிற வேலை எப்படி இருக்கும்? மோசமாக தான் இருக்கும். எந்த ஒரு எஸ்டிமேட்டுக்குமே வந்து வேலை செய்யும்போது அந்த விலை, பொருட்களோட விலை அதிகமாகும். ஓகே, அந்த பொருட்களோட விலை அதிகமாகுது, டெண்டர் எஸ்டிமேட் ஏற தான் செய்யும். அதை பற்றியே தெரியாத நான் ஊழல் செய்யறதுக்காக தான் எஸ்டிமேட்டோட அமௌண்ட்டை ஏற்றுறாங்கன்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அது தவறான ஒரு விஷயம். பார்வையே தெரியல, பார்வையே சரியில்லை. அந்த பார்வையே சரியில்லை. அவங்களுக்கு அதை பற்றி போட்டு வாங்கி அப்படிதான் எல்லா ஊழல் செஞ்சாங்க. அவங்களுக்கு நிர்வாகம் தெரியல சார். எந்த ஒரு எஸ்டிமேட்டுமே வந்து இன்க்ரீஸ் இல்லாத இருக்கவே இருக்காது. வேலை நடந்து முடிக்கும் போது இன்க்ரீஸ் இருக்க தான் செய்யும், எஸ்டிமேட் ஏற்ற தான் செய்வாங்க. அது ஊழலுக்காகன்னு சொல்றது வந்து சரியான ஒரு பார்வை கிடையாது. ஸோ என்னுடைய பார்வை என்னன்னா, விவாதம் வந்து ஒரு பரந்த ஆஸ்பெக்ட்ல பண்றோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ள போய் குறிப்பிட்ட விஷயம் நேற்று நடந்த விஷயத்தில் நான் டாக்டர் சுமந்த் ஒன்று 2 பேர் பேசிட்டு வரட்டும். நான் அவங்களுடைய கோணத்தை கேட்டு வந்துடுறேன். டாக்டர் சுமந்த், சட்டமன்றத்தில் முக்கியமான பிரச்சனைகளில் கருத்து சொல்றது, எதிர்கட்சிகளை எதிர்கொள்வது அப்படின்ற விஷயத்தில் முதலமைச்சர் கையாளுகிற ஒரு அணுகுமுறை பற்றிய பார்வையை கேட்குறேன்.
ஒரு மௌனம் கேட்குறாரு. அது வந்து மோடி பாணியா டைரெக்டாக மக்கள்கிட்ட பேசிக்கலாம், இது இதை எந்த பிரச்சனைக்கும் பதில் சொல்லாமலேயே அந்த புகழ் வெளிச்சத்திலே நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை கற்றுக்கொண்டிருக்கிறாரா? இந்த அணுகுமுறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, மதிப்பிடுறீங்க? முதல்ல இந்த அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்து 100 நாள் தான் ஆகுது. ஒரு 1.5 சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் தான் இவர் இந்த முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது நிச்சயமாக அவர் கற்றுக்கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆர் காலம் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஸ் இருக்கும். ஆனால் நிச்சயமாக அதை இப்பொழுது இருக்கிற போக்கை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். முக்கியமான பிரச்சனைகள் கேள்விகளாக வரும்போது அதற்கு முதலமைச்சர் பதில் அளிப்பது தான் அழகு, அரசுக்கும் அழகு, அதுதான் சரி, அதுதான் முறை. ஸோ அதை இவர் கடைபிடிக்கலைங்கிறது கவலை அளிக்கிறது. ஆனால் இந்த ஓவராலாக இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது பல விஷயங்கள் இந்த அரசு சிறப்பாக தொடங்கி இருக்கிறார்கள். அது அப்படியே நீடிக்குமா நீடிக்காதா அதெல்லாம் தெரியாது. இந்த ஊழல் ஒழிப்பு முயற்சிகளில் அட்லீஸ்ட் இஸ் மேக்கிங் அன் அட்டெம்ப்ட், ஒரு முயற்சி எடுத்துக்கிறார். அது போக தான் தெரியும் அது முழுமையாக ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, உடைச்சிடுவாங்களா, அவர் கூட இருக்கிறவங்க மாறிடுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாது. பட் இன்றைய சூழலில் ஆன்லைனுக்கு ப்ராசஸஸை கொண்டு போகிறாரு. ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் பேசும்போதும் திருப்பி சொல்கிறாரு ஊழல்வாதிகள் ஊழலை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஓவரால் சில பிழைகளோ சில குறைகளோ இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றனவா என்றால் நிச்சயமாக இருக்கின்றன. அதை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்றால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம ஒரு ஓவரால் பேலன்ஸில் சுத்தமான ஒரு அனுபவமே இல்லாத ஒரு அமைச்சரவை, எல்லாருமே சரி, ஒரு முதலமைச்சருக்கு மட்டும் அனுபவம் இல்லை, ஆனால் கேபினெட்டில் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ்டு, அந்த மாதிரியும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனுபவமற்ற ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கும்போது நிச்சயமாக மக்களும் சரி, நம்ம பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் எல்லாருமே ஒரு கொஞ்சம் லாங் ரோப்னுவோம், கொஞ்சம் கொடுக்க வேண்டியது. அதே சமயம் அதுக்காக லாங் ரோப் கொடுத்துட்டு வாயை மூடிட்டு இல்ல, சட்டமன்ற நடவடிக்கைகள் நடைமுறைகளுக்கு புதியவர்கள் அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, அதற்கான கன்செஷனை கொடுத்து தான் விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது அந்த கருத்தில் எனக்கும் ஏற்பு இருக்கு. சபாநாயகர் தொடர்ந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, இத்தனை அமைச்சருடைய கருத்தை நீக்கியது, அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது அப்படின்றது அரிதாக நடக்கிற ஒன்று. ரொம்ப ஹார்ஷ் கிரிட்டிசிசம் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் இருக்குது, அல்லது ரொம்ப தப்பான அக்யூசேஷன் அப்படி ஏதாவது வருது அப்படின்னா மட்டும்தான் எதிர்க்கட்சிகள் தரப்புலேருந்து நீக்கிறது அதிகம் இருக்கும். ஆனால் இப்போ அமைச்சர்களுடையதை நீக்கிறாங்க. நீங்கள் அனுபவ குறைவான புதிதாக அவைக்குள் வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அள்ளி வீசக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல எதிர்த்தரப்பை பார்த்து, இப்போ கற்றுக்கொள்றதுக்கான வெளிப்பாடு இல்லாமல் அவங்க நடந்து கொள்கிற விதத்தை எப்படி மதிப்பிடுறது? முதல்ல ஒரு சபாநாயகர் வழக்கமாக தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவார், எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்புகளை குறைச்சி ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அதிகமான அளவில் வாய்ப்பை கொடுப்பார். ஆளுங்கட்சி தரப்பு பேசுவது நீக்கப்படுவது, சபை நடவடிக்கை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவது ரொம்ப ரேராக நடக்கும். அந்த மாதிரி பெரிய விஷயம்னா அடிக்கடி நடக்கவே நடக்காது. இந்த கூட்டத்தொடரில் மட்டும் கிட்டத்தட்ட தினமும் ஆளுங்கட்சி தரப்பாக பேசும் ஒரு நபர், அதுவே நான் ஒரு பெரிய ப்ரோக்ரஸாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்கன்னு தெரியல, திரு பிரியன் நினைக்கிறேன், முதலமைச்சர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, ஆதவ் அர்ஜுனா பேசும்போது அவர் மேலே கேமரா ஃபோக்கஸ் ஆகலை. ஏங்க இவ்வளோ வருஷம் நீங்கள் நேரலை ஏங்க பண்ணலை? நேரலை கொடுக்குறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தானே உங்களால் இது கூட சொல்ல முடியுது, முதலமைச்சர் மேலே ஃபோக்கஸ் பண்ணலை. அவங்க நேரலையில் போகிறதுனால தானே உங்களுக்கு தெரியுது. நீங்கள் ஏன் கொடுக்கல? தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்கள நேரலையில் ஒளிபரப்புவோன்னு, 5 வருஷம் செய்யலையே. அதுக்கு முன்னாடி எடப்பாடி கொடுத்தாருல, அவரும் செய்யலையே. ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. தவறுகள் இருக்கத்தான் இருக்கிறது. பல விஷயங்களில் எனக்கும் வருத்தம் அளிக்கிறது. சில டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் எல்லாம் நிச்சயமாக நிஜமாகவே பிரச்சனைகள் இருக்கின்றன.
சிறப்பாக எல்லாத்தையும் கையாண்டிருக்கிறார்கள்னு சொல்வதற்கு அல்ல. ஆனால் பேலன்ஸாக பார்க்கும்போது இது ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு சவாலாக இருக்குமே தவிர. கரெக்ட். அது வந்து இபி மற்றதெல்லாம் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒன்று. நம்ம ஒன்றும் மின்மிகை மாநிலமாக முழுமையாக மாறிடலை, நமக்கு இன்னும் நெருக்கடிகள் இருக்குது. அது ஒன்று. ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒரு ஸ்பெஷல் கால் அட்டென்ஷன் மோஷன், அது முன்கூட்டியே தரப்பட்டு ஸ்பீக்கர் அனுமதித்து ஆளும் தரப்பிட்ட கேட்டுட்டு அனுமதிக்கிறாங்க, ஓகேவா அப்படின்னு. அவங்க ப்ரிப்பேர்டு. அந்த ப்ரிப்பேர்டு டெக்ஸ்ட்டை எதிர்க்கட்சிகள் பேசிய பிறகு அரசு தரப்பு விளக்கம் யார் சொன்னாலும் ஒன்றுதான்னாலும் முக்கியமான பிரச்சனைகளில் முதலமைச்சர் பேச தவிர்த்து ஏனைய அமைச்சர்கள் அதற்கு பதில் சொல்கிறது அப்படின்ற நடைமுறை சரிதானா? அது பொறுப்பை தட்டி கழிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? சரி அல்ல. பொறுப்பை தட்டி முதல் நாள்ல இருந்து திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பிலிருந்து நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது, அவர் அதிக அளவில் பொதுமக்களிடம் நேரடியாக பேச வேண்டும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஆன பிறகு தொடர்ந்து சொல்றது அவர் சட்டப்பேரவையில் பேச வேண்டும், ஸ்பான்டேனியஸாக பேச வேண்டும். எதிர்க்கட்சியினர் ஏதேனும் ஒரு குறையை சுட்டி காட்டினார்கள் என்றால் உடனடியாக பேசி பதில் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன சிக்கல்னா, இப்போ நேற்று இந்தியா டுடே இதனுடைய மாநாட்டுக்கு அவரை அழைக்கிறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சாவது. இன்டர்வியூ வராதுன்னு தெரியும், ஒரு இப்போ டிபேட் இருக்காது, டிஸ்கஷன் இருக்காது, இதெல்லாம் தெரியும். ஆனாலும் ஒரு ஸ்பீச், ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சை படிச்சுட்டு போவார்னா அது கூட இல்லை. ஸோ நிச்சயமாக இதை அவர் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி கட்டாயம் எடுக்க வேண்டும். இது இன்னைக்கு இது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு அந்த குட்வில் அவ்வளோ இருக்கு, யார் என்ன சொன்னாலும் மக்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள். அதனால ஆனால் அது அதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அரசு மீது அதிருப்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்பவும் இவர் இதே மாதிரி பேசாமல் இருந்தார்னா நிச்சயமாக மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, மதி உங்க கோணம் என்ன? சட்டசபையில் கேள்விக்கு முதலமைச்சர் விஜய் பதில் சொல்கிறாரு அப்படின்னா அவர் பத்திரிகையாளரை சந்திச்சிடுவார். பத்திரிகையாளரை சந்தித்து அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாருன்னு சொன்னால் சட்டசபையில் பேசிடுவார். சட்டசபையில் பேசாமல் இருப்பதற்கும் பத்திரிகையாளர் சந்திக்காமல் இருப்பதற்கும் என்னவோ காரணமோ அதுதான் இங்கேயும் பேசாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். இன்னொன்று, சட்டசபையில் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி இருக்கிறாரு. இந்த பக்கம் ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் அப்புறம் எம்எல்ஏக்கள் எல்லாருமே உதயநிதியை டார்கெட் பண்ணியே பேசுகிறாங்க. எல்லார் கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே சீனை மாற்றிட்டு உதயநிதி கேட்கிற கேள்விக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டியிருக்குது, விஜய் கேட்கிற கேள்விக்கு உதயநிதி பதில் சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா சட்டசபையில் கதாநாயகன் விஜய் அல்ல உதயநிதி தான் மாறிடும். அப்படியே சீன் மாறிடும், அவரால் பதில் சொல்ல முடியாது. அதை தவிர்ப்பதற்காகத்தான் என்ன பண்ணுறாரு, எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கிறாரு. இன்னொரு விஷயம், சட்டசபையில் இருக்கிற ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள 2 பிரிவாக நான் பார்க்குறேன். ஒன்று, விஜய் ரசிகர்களாக கட்சிக்கு வந்து அமைச்சரானவங்க, எம்எல்ஏ ஆனவங்க. இன்னொரு பிரிவு வெளியிலேருந்து மற்ற கட்சியிலேருந்து பிழைப்புவாதம் சார்ந்து இந்த கட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அதில் இந்த 2 பேர் சட்டசபையை எப்படி நடத்துகிறாங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ விஜய் ரசிகராக இருந்து அமைச்சராக இருந்தவங்க கிட்ட ஒரு அறியாமை இருக்குது. சுமந்த் ஸ்ரீராமன் சொன்ன மாதிரி முதல் முறை வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது சரிதான். ஆனால் மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க, செங்கோட்டையன் இருக்கிறாரு, அப்புறம் அப்போ அந்த ஆதவன் அவர் பேசுகிறாருல ஒருத்தர், அவர் தான் லீட் பண்ணுறாரு, டோட்டலாக லீட் பண்ணுறாரு. அப்போ இவங்க 2 பேர் எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க துறை சார்ந்து யாருமே பேசுறதில்ல, யார் துறை சார்ந்து யாரும் பேசலாம், எதை வேணுமாலும் பேசலாம்னு கட்டமைக்கிறாங்க. ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா, என் துறை பற்றி நான் பேசணும், யார் துறையும் பேசலான்னு சொன்னால் முதலமைச்சர் துறையை குறித்து யார் வேணுமாலும் பேசலாம், முதலமைச்சரை பேசாமல் பாதுகாப்பதற்காகத்தான் இந்த அறியாமையும் அறிவும் சேர்ந்து பிழைப்புவாதம் சேர்ந்து அங்கே கட்டமைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், சட்டசபை விஜய் வெர்சஸ் உதயநிதின்னு வந்துற போதுன்னு பயந்துகிட்டு இருக்குதா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதவர்ஜனா போன்றவர்கள் ஆதவர்ஜனா வெர்சஸ் உதயநிதி, அமைச்சர்கள் வெர்சஸ் உதயநிதின்னு உதயநிதியோட பேசுவதன் மூலமாக இவங்க தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு விஜய் பாதுகாக்கிற கண்ணோட்டம் அதில் இருக்குது. அதில் முக்கியமாக சட்டமன்றம் அப்படின்ற ஒன்று வந்து ஆளுங்கட்சிக்கும் பிரதான எதிர்க்கட்சிக்கும் மட்டுமானது மட்டும் இல்லை, ஆளுங்கட்சி முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் மட்டுமானது இல்லை. ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரு ஜெயிச்சு வந்திருந்தாலும் அவங்களும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு உரிமை படைச்சவங்க. இந்த 2 கட்சிக்கும் சாராம எத்தனையோ பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அது எல்லோருக்குமான ஒரு அவை. கருத்துக்கள் பரிமாறி ஒரு பிரச்சனையில் ஒரு காரசாரமாக தான் விவாதிக்கணும், இல்லை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்கு. கடந்த காலத்தில் அப்படியான விவாதங்கள் நடந்திருக்கு. இல்லை
அதில் ஆக்கப்ப நீங்கள் சொல்கிறது சரியானது தான். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா முதலமைச்சர் பேச மறுக்கிறாருங்கிறது. முதலமைச்சரை தவிர பேசவே தெரியாத, இன்னும் பேசுனா தப்பு தப்பாக பேசுகிறாங்க. நிதியமைச்சரே எழுதி வாசித்ததையே எண்களையே தவறாக வாசிக்கிறாரு. அப்போ எல்லாரும் பேசும்போது முதலமைச்சர் அவர் துறை சார்ந்த கேள்விகளுக்கு கூப்பிட்டாலும் பேசாமல் இருப்பது எதனால்னா அவருக்கு இருக்கிற பிம்பம், ஒரு ஹீரோ பிம்பம் மக்கள் மத்தியில், அவர் ஓட்டு போட்ட மக்கள் மத்தியில் இருக்குது பார்த்தீங்களா, அது முற்றிலுமா தகர்ந்துடும். அவர் மனப்பாடம் செய்து வைத்து பேச தான் அவரால் முடியுமே தவிர இங்கே 1-to-1 கேள்வி கேட்டால் அவரோட அறியாமையும் அவரோட இயலாமையும் வெளிப்பட்டு உதயநிதிக்கு கை ஓங்கி நிற்கும். அவர் ஹீரோ மாதிரி நிற்பார் உதயநிதி. நம்ம டம்மி ஆகிடுவோம், டம்மி முதல்வர் உதயநிதி சொல்கிறாருல, நேரடியாக கேட்பார். அந்த பயம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சட்டசபை நிகழ்வு இந்த ஆளுங்கட்சி இப்போ கடந்த 3 மாதங்களில், என்ன முதல் மாதம் கேட்டால் இப்போ தான் 10 நாள் ஆகுது ஏன் கேட்குறீங்கன்னாங்க, 1 மாதம் தான் ஆகுது இப்போ ஏன் கேட்குறீங்கன்னாங்க, 2 மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே ஏன் கேட்குறீங்க, 3 மாதம் தான் ஆகுது இப்போ ஏன் கேட்குறீங்க, 100 நாள் தான் ஆகுது இப்போ ஏன் கேட்குறீங்கன்னா, இன்னும் 3 வருஷம் ஆனாலும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் 3 வருஷம் தான் ஆகுது, நீங்கள் 30 வருஷம் இருந்தீங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனை அதல்ல, அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஆட்சி நிர்வாக சீர்கேடாக எதையெல்லாம் திமுக மேலே சொன்னாங்களோ அதை விட பல மடங்கு இவங்க ஆட்சியில் பெண்கள் மீதான வன்முறை, போதைப் பொருள் நடக்குது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தை ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடினா இன்னைக்கு வந்து திராவிட கழகத்துக்கு இவங்க கொண்டு போய் திடலில் போலீஸ் நிப்பாட்டினாங்க. இவ்வளோ பேசுகிறவர் இன்னைக்கு ஆதவர்ஜினாங்கிறவர் என்ன சொன்னார், பெரியார் திடல் எங்கள் இதில் வந்து சிலை இருக்குது, பெரியார் சிலை எங்கள் கட்சி ஆஃபீஸில் இருக்குது, உங்கள் கட்சி ஆஃபீஸில் இருக்கான்னு ஏவாவில் கேட்குறாரு. ஆனால் கேள்வி அது கிடையாது. அவர் கேட்ட கேள்வி இங்கே திசையை மாற்றுறாங்க. அங்கே இருக்கிற பெரியாரோட அறிவுக்குத்திய வேலையை நீங்கள் நிப்பாட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் இல்லை அது தொடரும் இல்லைன்னு தான் பதில் சொன்னோம். திசையை மாற்றுறது. ஆனால் எங்கள் ஆஃபீஸில் பெரியார் சிலை இருக்குன்னு சொல்கிற இவர்கள் பெரியார் தொடரில் கொண்டு போய் போராட்டம் நடத்தாமல் போலீஸை நிறுத்தினாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சட்டசபை நிகழ்வு இந்த ஆட்சியோட விஷயங்களை குறித்து பேசுவதற்கு தான். ஆனால் இந்த அறியாமையில் உள்ளவர்களும் பிழைப்புவாதியாக இருக்கிற ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த 5 ஆண்டுல இருக்கிற திமுக ஆட்சியை பற்றி பேசி திமுக காரர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ திமுக சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் மாதிரியும் இவங்க எதிர்கட்சி மாதிரியும் திமுக ஆட்சியில் எது நடந்ததுன்னு சொன்னால் அதெல்லாம் நடக்கல, அவங்க எடுத்து விளக்கம் கொடுக்குற போக்கு. அந்த காலத்தில் ஆட்சியில் யார் இருந்தாங்களோ அந்த அவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிற போது உங்க ஆட்சியில் இது நடக்கலையா அப்படின்னு கேட்கிறது இயல்பான ஒன்று தானே. அதுக்கு பதில் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த குற்றச்சாட்டை நீங்க கேட்கணும்னா உங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும். விவாதத்தை என்ன பண்றாங்கன்னா சட்டசபையில் இப்ப ஆளுங்கட்சியா திமுக இருப்பது போலவே ஆளுங்கட்சியா இருக்கிற தாவேக நடந்துக்கிறாங்க. இவங்களை நோக்கி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல. அதே போல் திமுக தரப்புலையும் போல்டா வந்து அவங்க இப்படி கேட்டுட்டாங்கன்னா அடுத்த கட்டமா வந்து இவங்க ஆட்சி நோக்கி போறது இல்ல. இப்ப நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க ஒரு விஷயம் சிறப்பாக குறிப்பிட்டீங்க. அதாவது அவை குறிப்பிலிருந்து அதிகமாக நீக்கிறது வந்து எப்பவுமே எதிர்க்கட்சிகள் பேசுறது அவை குறிப்பிலிருந்து அதிகம் நீக்குவாங்க. அப்படிதான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இன்னைக்கு தலைகீழாக ஆளுங்கட்சியில் பேசுறவர் தான் அவை குறிப்பிலிருந்து தாவேகாவோட சபாநாயகர், தாவேக அமைச்சர்கள், பிரமுகர்கள் பேசுற அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாரு. பதிலுக்கு இந்த பக்கம் எதிர்க்கட்சியில் இருக்கிற திமுக பேசுறது அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது இல்லை. இது ஏன்னா இந்த பக்கத்தில் என்ன பேசுறாங்கன்னா இவங்க எந்த பதிலும் சொல்றது இல்லை. ரொம்ப இழிவா திமுக தலைவர் கலைஞர் குறித்து, திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் குறித்து மிக மோசமான தவற பேசுறதுனால அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாரு. பதில் சொல்லுகிற திமுகவின் மூத்த தலைவர்கள் ரொம்ப சாஃப்டா பதில் சொல்லிடுறாங்களே தவிர இவங்க பதிலுக்கு உங்க தலைவர் சரியா, உங்க தலைவர் சினிமாவில் இப்படி பேசினாரு, உங்க தலைவர் மேடையில் அப்படி பேசினாரு, நாங்க இல்லாத போது இப்படி பேசினாருன்னு சொல்லி விஜயை குறித்து இந்த தரப்புல இருந்து இவங்க கடுமையா பேசாதனால இவங்க வார்த்தை அவை குறிப்பிட்டு நீக்கிறது இல்ல. ஏதோ ஆளுங்கட்சி திமுக மாதிரியும் எதிர்க்கட்சி தாவேகா மாதிரியும் திமுக சட்டசபையில வீரியமா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்றீங்க. ஆமா அரசன் சார் குறுக்கிட்டீங்க. அதாவது மத்திய தோழர் பேசுறதுலேருந்து நான் 2 செய்தியை சொல்ல விரும்புகிறேன். திமுக போல்டாக பேசுவது இல்லாமல் அவரே ஒத்துக்கிறாரு. என்ன ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு அது புரியல. 2வது வந்து விஜய் ரொம்ப பயப்படுறாரு. முதல்வர் விஜய் வந்து ரொம்ப பயப்படுறாருன்றாரு. அவரை பாதுகாக்கிறாங்க. அதான் நான் என்ன கேட்குறேன், தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் திமுக ஆட்சியில் இருந்தப்பயே பயப்படாத திருமிகு விஜய் அவர்கள் இப்பொழுது திருமிகு முதல்வர் மாண்புமிகு விஜயா இருக்கிறப்ப பயப்படணும்னு என்ன வித அவசியம்
உதயநிதியை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லைன்றது அவருக்கு நான் பதிலா உதயநிதியை சொல்றேன். பார்த்து அதே மாதிரி தெரிஞ்சுங்க. சபாநாயகர் அவர்கள் குழந்தையார் ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். ஒரு செய்தி சொல்லிடுறேன். நெறியாளர் இது சொன்ன மட்டும் மாதிரி இது சேர்த்து சபாநாயகர் அவர்கள் பதில் சொல்லிடுங்க. அமைச்சர்கள் இப்ப பேசுவதை சொல்லுங்க. நான் ஒரு குறிப்பு விஷயத்தை எடுக்கக்கூடிய சொல்லிடுறேன். அளவுக்கு ஒரு சிறந்த சட்டமன்றத்தை இந்த ஏங்க, சபாநாயகர் வழியாக சட்டசபை தாவேக்கா என்பது அரசு பேசுவதற்காக தான். பாராட்டுக்குரியது. சும்மா உட்கார்ந்துட்டு இல்லைங்க. இதை இன்னும் நீங்க எதுக்கு வரீங்க? லைவ்ல போடுறீங்க இல்ல, வீட்ல இருந்து பார்க்க அவர்கள் சொன்னது போல ஏன் சட்டசபை வெளிப்படையா இந்த சட்டசபை என்பது பார்க்கிற வாய்ப்பை தாவேக்கா அரசு சட்டசபை என்பது விஜய் அவர்கள் தான் உருவாக்கி தந்திருக்கிறார். நீங்கள் திரைமறைவில் நடத்துற மாதிரி நடத்தியதை ஒருபோதும் இனி மக்கள் ஏற்க மாட்டார்கள். எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நேரம் இல்லங்கறாங்க. முதலமைச்சர் பேசவே மாட்டேன். வேடிக்கையா இருக்கு. எனக்கு நேரம் கொடுங்கன்னு மத்தவங்க கேட்பாங்க. இவர் என்ன பேசவே மாட்டறாங்க. சட்டசபை விவாதிப்பதற்குங்க எதையாவது பேச சொல்லுங்க முதலமைச்சர். உதயநிதியை பார்த்து விஜய் பயப்படுறாங்க. திரும்பி உறுப்பினர் பிரேமலதா கேக்குறவங்க விஜய் வந்து உதயநிதியை பார்த்து பயப்படுறாரு. அதனால தான் அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டாருன்னா எல்லா கட்சியும் கேக்குற பதில் வந்துட்டு தான் இருக்கு. அப்பாவை காணோம். விஜய் தான் பதில் பேசுவாரு. பேசுவாரு. இன்னும் பேச வேண்டிய நிறைய இருக்கு. 100 நாள் ஆயிருக்கு. நீங்க இதெல்லாம் இது பேசாம இருக்கிறதுக்கே தாங்க மாட்டீங்க. இப்ப இன்னும் பல விஷயங்கள் வரும். பேசாம இருக்கிறதே தாங்க மாட்டாங்களா? நீங்களே சொல்றீங்க. விஜயை எதிர்த்தவங்க நான் சொன்னேன்ல, கட்சிக்குள்ள ரெண்டு பிரிவு இருக்குன்னு. இப்ப ஆதரிக்கிறவங்க வெளியில ஆதரிக்கிறவங்க ரெண்டு பிரிவு இருக்கு. ஒன்னு விஜய் ரசிகர், இன்னொன்னு வெளியில இருந்து கட்சியில ஏதாவது பதவிங்க ரெண்டு பிரிவு. எல்லா பக்கத்துலயும் தாவேக்கால ரெண்டு பிரிவு இருக்குது. ஆதரவுல சரி, கட்சிக்குள்ளார சரி. இப்பவும் சொல்றேன், சட்டசபை பேசுவதற்கு உதயநிதி பார்த்து பயப்படுறாரு. உதயநிதி சட்டசபை வெளிநடப்பு பண்ணிட்டாருன்னா தில்ல எழுந்து எங்க ஆளக்கான அதற்கான இதற்கான ஓகே பிரியன் சார், நம்மளுடைய பாயிண்ட்லாம் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் சார். அதாவது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு கொலை நடக்குது, ஒரு பையனை கொலை பண்ணுறாங்க. திருவொற்றியூரில் ஒரு பையனை கொலை பண்ணுறாங்க. ரெண்டுமே போதை மருந்து சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஆதவர்ஜுனா போகிறாரு, அவரை கேள்வி கேட்குறாங்க, ஓடி போகிறார். ஆதவர்ஜுனா ஓடி போய் காரில் ஏறி போகிறார். அங்கே பசங்க சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் சொல்கிறாங்க, இங்கே வந்து தாராளமாக போதை மருந்து விற்குதுன்றாங்க. அப்போது இங்கே நேற்று இந்த 100 நாளில் வந்து இங்கே போதை மருந்து விற்கிறது இந்த போலீஸ் போதை தடுப்பு படை என்ன பண்ணுது? முதல்ல வந்தவொன்னு 3 கையெழுத்து போட்டார்ல, அந்த 3 கையெழுத்தில் போதை தடுப்பு படைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த அம்மா சொல்கிறாங்க, திருவொற்றியூரில் இந்த தெரு முனையில் கிடக்குது, இங்கே கிடைக்குது, அங்கே கிடைக்குதுன்றாங்க. இப்போ 100 நாள் உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணீங்க? 100 நாளில் உங்கள் ஆட்சியில் என்ன பண்ணீங்க? என்ன செய்ய தடுக்கல. ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அந்த அம்மா மக்கள் சொல்றதை நான் சொல்றேன். மக்கள் சொல்றாங்க போதை மருந்து கிடைக்கிறாங்க. 100 நாள்ல என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியுங்க. 100 நாள்ல தடுக்கல, அது உண்மை. தடுக்கலன்றது உண்மை. எவ்வளவு தடுத்துருக்கறத மூல பாருங்க, அது மக்களுக்கு தெரியும். இல்லைங்க, தடுக்கலன்றது உண்மை. அந்த அம்மா சொல்றதையும் தடுக்கல உண்மை, கோயம்புத்தூர்லையும் தடுக்கலன்றது உண்மை. இன்னொரு விஷயம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது நீங்க பதில் சொல்லணும்னா உங்களுக்கு போலி இது அதிகாரிகள் தான் எழுத்தாங்க. உள்துறையில் தான் அதிகாரி எழுத்துருவார் பதில் சொல்கிறதுக்கு. அதை தான் நிர்மல்குமார் படிக்கிறார், அதுதான் ஆதவர்ஜுனாவும் படிப்பார், எல்லாரும் படிப்பாங்க. அந்த அறிக்கையை நீங்கள் படிக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதை நீங்களே படிங்களேன். தீர்மானத்தை விட்டு நீங்கள் படிக்காம தவிர்க்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்றீங்க அது கவர்மெண்டோட ஸ்டேட்மெண்ட், டிஜிபி தயார் பண்ணுறாரு, ஹோம் செக்ரட்டரி தயார் பண்ணுறாரு, சிஎம் ஆஃபீஸ் பார்த்து படிக்கலாமே. படிங்க. ஏன் தவிர்க்கிறாருன்னு கேட்குறேன். ஏன் அதான் சொல்றேன். அதோட அரசியல் என்ன? தவிர்க்கிறத வந்து ஒரு ஸ்டைலாகவே பண்ணுறாரு ஆக்சுவலாக. அதாவது ஹி இஸ் மேக்கிங் இட் அ ஸ்டைல் ஆக்சுவலாக. அது வந்து தான் வந்து யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இல்லை, தான் எல்லாருக்கும் உயர்வாக இருக்கும், என் முன்னாடி இருக்கிறவங்க நீங்களாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, அப்படி தான் ஹி இஸ் திங்கிங் லைக் தட். அவர் சட்டசபையை மதிக்கல. He is not respecting the legislature. He is not at all respecting the legislature. அவர் சட்டசபையை மதிக்கல சார். அவர் சட்டசபையை மதிக்காததுனால தான் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அங்க இருக்கிற அவ்வளோ எம்எல்ஏக்கள் எப்படி பொறுப்பாக அங்க இருக்கிற இருங்க, நான் சொல்லி முடிச்ச நீங்க பேசும்போது நான் குறுக்க வரல. அவ்வளோ எம்எல்ஏக்கள் அங்கே இருக்காங்க, அவ்வளோ முன்னாள் முதல்வர்கள் இருக்காங்க, ரெண்டு முன்னாள் முதல்வர் இருக்காங்க. நீங்கள் யாருக்குமே பதில் சொல்ல மாட்டேன், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அப்போ அட்டுச்சீட்டு தான் பேசுவீங்களா? வேற எதுவும் பேச மாட்டீங்களா? கேள்வி வருதில்ல, தானே கேள்வி வருதில்ல. அதிகாரிகள் எழுதி கொடுக்கறத உங்களால் படிக்க முடியல அப்படின்னா, அதுவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை படிக்க முடியலன்னா கர்நாடகாவில் இல்ல சார், எழுதி கொடுக்கறத வாசிக்கிறாங்களா, குறிப்பை வைத்து அவர் படிக்கணும், அது பாயிண்ட் இல்ல சார். பேசுவது அவருடைய கருத்து, அவருடைய சப்ஜெக்ட்ல அவர் பேசணும் இல்லையா? அவர் தீர்மானத்தை படிக்கிறாரோ 110 படிக்கிறாரோ ஏதோ ஒண்ணு அவரை மட்டுமே குறிப்பிட்டு இருக்கு பாக்குறீங்க ஒழிய ஒரு அரசுடைய நடவடிக்கை மட்டும் நீங்க பேசவே மாட்டீங்க. இருங்க சார், அவரோட நடவடிக்கை தான் சார். ஒரு அரசுடைய ஊழல் இல்லாத அரசு கொண்டு வரணும் அவர் பேசுறத பத்தி எல்லாம் நீங்க பேச மாட்டீங்களா? அவரை பார்த்து தான் சார் ஓட்டு போட்டுருக்காங்க. அவரோட அரசு தான் சார். கொஞ்சம் இருங்க, நீங்க இந்த மக்களுக்கு செய்தி போகாத பாத்துக்காதீங்க, கொஞ்சம் பேசாம இருங்க. நான் பேசின பிறகு பேசுங்க. அவரை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. 234 கான்ஸ்டிடியூஷன்ல எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னே தெரியாது.
விஜய் நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. அதுவும் 8 மாவட்டங்களில் ஓட்டு போடல. 107 இடத்துல தான் நீங்கள் வின் பண்ணீங்க. நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணாத மாவட்டங்கள் நிறையா இருக்குது. 107 மெஜாரிட்டி இல்லாத இடத்துல சூழ்நிலையில் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. பிற கட்சிகளோட தயவோடு தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த சூழல்லையே நீங்கள் இந்த சட்டசபை மதிக்காமல் பதில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் மெஜாரிட்டியோட வந்திருந்தீங்கன்னா என்ன நிலைமை? அதனாலதான் சார் என்ன நிலைமை? என்ன நிலைமை? நீங்க மக்கள் அளிச்ச வாய்ப்பு வந்து 107 இருக்கிறதுனால தான் எல்லாம் சார்ந்து நடத்த வேண்டிய அரசா இருக்கிறனால தான் பொறுப்போடு நடத்துறதுனால தான் நிதானமா நடத்துறோம். 120க்கு மேல எங்களுக்கு கிடைச்சிருந்தா அந்த ஒரு ஆட்சி நிர்வாக முறை இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னும் மோசமா போயிருக்கும் போல இருக்கு நிலைமை. இன்னும் மோசமா போயிருக்கும் போல இருக்கு. ஓகே. பட்டப்பகல்ல ஒரு பெட்ரோல் பங்க்ல அருவாளை காய்ச்சி ஒரு கொள்ளையடிக்கப்படுது. அதே போல நடக்கிற சம்பவங்களை எல்லாம் இப்போ போலீஸ் துறையோட நிலை என்னங்கிறதே எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய அறிவிப்புகள், சிங்கப்பெண் போன்ற பல அறிவிப்பு. இப்போ போலீஸ் ஃபோர்ஸு தேவைப்படுற அளவுக்கு இல்லாமல் பேட்ரோலிங் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல போலீஸ் அந்த பேட்ரோலிங்கே கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சிங்கப்பெண்ணுன்னா அதுக்கு ஒரு டைவர்ட் பண்ணி அங்கே அனுப்புகிறாங்க. விஐபி பந்தோபஸ்து, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸை கொண்டு போகிறதுனால எந்த இடத்துலையுமே அந்த பேட்ரோலிங்கே கம்மியாக இருக்குதுங்கிறது பொதுமக்களோட கருத்து. அப்போது இவங்க அறிவிப்புகள் அதுக்குண்டான ஆட்களை எடுக்கிறதோ நிதி ஒதுக்குறதோ இல்லாமல் இப்படியே தொடர்ந்து செய்யறதுங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போல அவர் சொன்னது முதல்வர் விஜய் அவர்கள் பனையூர்லோ பன்னீரபாளையத்திலிருந்து வந்துடுறாங்க. எங்கேயாவது பந்தோபஸ்துக்கு போன ஆட்சியில் எடப்பாடி அவர்களையோ அல்லது முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ இருந்தது போல எங்கேயாவது ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி நடந்துக்குதா? நீங்க அப்படி பாருங்க, அரசுடைய நடவடிக்கைகள்ல காவல்துறையோ அல்லது வேற எதையோ செலவு கிடையாது. பகல்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறத போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. சுமந்த் நிறைவு ஒரு முக்கியமான விஷயம் சார், இந்த ஆட்சியில் சில நடுநிலையாளர்கள்லாம் என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, ஊழலே கிடையாது, லஞ்சமே கிடையாதுன்னு ஒரு நெரேட்டிவ்ங்க தாவேக்கா செட் பண்ணுறது நமக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சில நடுநிலையாளர்கள் செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அண்ணாமலை என்ன சொல்றாரு, 4% கமிஷன் வந்து அமைச்சர்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை சொல்றாரு. அதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. ஒரு மது ஒரு மது ஆலைக்கு 11 பிராந்தி ஐட்டத்தை வந்து தடை பண்றாங்க. 24 மணி நேரத்துல தடையை ரிலீஸ் பண்றாங்க. அது நடுவில் நடந்த விஷயங்கள். ஒரு மது ஆலை 11 பிராந்தி வகைகளை தடை பண்றாங்க. கொஞ்சம் இருங்க சார். 11 இது பிராண்டை நீங்கள் தடை பண்ணுறீங்க, 24 மணி நேரத்தில் ரெஸ்டோர் பண்ணுறீங்க, மீண்டும் அது வந்து விற்பனைக்கு அலோவ் பண்ணுறீங்க. இதுக்கு நடுவில் என்ன நடந்தது? ஆக்சுவலாக யார் தடை பண்ணாங்க? சில நடுநிலையாளர்கள் நடுநிலையாளர்கள் செட் பண்ணுறாங்க. இந்த ஆட்சி இப்பதான் வந்திருக்கு சார். ஊழல்ன்றது வந்து அதிகாரிகள் பண்றது, அமைச்சர் அதிகாரத்தில் இருக்க அரசியல்வாதிகள் பண்றது. அது வந்து வேலையை ஆரம்பிச்சாதான் நடக்கும். வேலையை ஆரம்பிச்சாதான் நடக்கும். இந்த கவர்மெண்ட்ல இருந்து வேலையை எதுவும் ஆரம்பிக்கல. ஒரு நிமிஷம் இருங்க சார், மக்களுக்கு தெரியும் சார், கொஞ்சம் இருங்க சார், ஒரு நிமிஷம் பாருங்க, நிறைவு செய்யலாம். ஒரே நிமிஷம் நிறைவு செய்யலாம். வேலை ஆரம்பிக்காத போது நமக்கு ஊழலை பத்தி ஒண்ணும் தெரியாது. அதுக்குள்ள ஊழல் ஒழிஞ்சு போச்சு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவது, கீழ்மட்டத்துல அதிகாரிகள் அலுவலகங்கள்ல அங்க நடக்கிறது வந்து லஞ்சம், அங்க நடக்கிறது லஞ்சம் ஒழிஞ்சு போச்சா 6 மாசம் கழிச்சு தெரியும். அதுக்குள்ள லஞ்சம் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஊழல் ஒழியாது சார், ஊழல் குறையும். எப்படிப்பட்ட ஊழல்? 2 விதமா இருக்கு சார். அதுக்கு டைம் கொடுக்கணும். ஒரு வருஷம் 1400 கோடி ரூபாய் ஏரியா தூடு பண்ணிட்டு 100 கோடி ரூபாய் முடிச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் சார். ஓகே, இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. 1 இயர் கழிச்சு பேசினா அது அர்த்தம். ஓகே ஓகே, இப்பவே ஒரு முடிவு வராதீங்க. இன்னைக்கு இருக்கிற ஓகே, இன்னைக்கு இருக்கிற நிலையை வைத்து இன்னும் சொல்றாங்க, நாளை அதுல ஒரு பூதாகரமான ஊழல் வந்ததுன்னா அதை விமர்சிக்க போறாங்க. இன்னைக்கு நடக்குது. பாட்டில் 20 ரூபாய் வாங்கலையா, 40 ரூபாய் வாங்கலையா? ஓகே, தேங்க் யூ. நடக்க தான் செய்யுது சார். நன்றி. இல்ல நெரேட்டிவ் ஏன் செட் பண்றீங்க? ஓகே ஓகே, திருசமன் நல்லதுதான். ஊழல் என்பது வேற, லஞ்சம் ரெண்டுமே வித்தியாசம் சொல்லிட்டேன் நான். ஊழல்னா மந்திரியே முதலமைச்சர் கவர்மெண்ட் தப்பு பண்றதுக்கு பேர் ஊழல். வேலையே நடக்காது. கவர்மெண்ட் ஒரு வேலையே ஆரம்பிக்கல, அப்புறம் ஊழல் ஆதாரம் கொடுங்க. வேலையே நடக்கல. பெருமைக்கு விஜயனுடைய தலைமையான திரு குடந்தையரசன் ஊழல் செஞ்சதுக்கு ஒரு திட்டத்துல ஊழல் செஞ்சிருக்காங்க. ஒரு அதிகாரி நடத்துற ஒரு லஞ்ச லாவணியத்தை வந்து நீங்க ஊழல் சொல்றீங்க. ஓகே, இல்ல ரெண்டு வேற. அதான் நான் சொல்றேன். இல்ல சார் ஒரு செகண்ட் சார். ஆதாரம் வச்சிருக்கோம். இல்ல சார் ஒரு செகண்ட். வேலைய ஆரம்பிக்கல, அப்புறம் ஊழல் எங்க வரும்? வேலை ஆரம்பிச்சா இல்ல சார், ஒரு வேலை ஆரம்பிச்சிருக்கு சார். தரவு இருந்தா சொல்லு, தரவு இருந்தா. ஓகே, ரைட் சார். முதலமைச்சருடைய அலுவலகம் புதுசா கட்டுறதுக்கு வசதியான அலுவலகம் சொல்றாங்க. அந்த அலுவலகத்தை கட்டுறது தொடர்பாக அந்த வேலை தொடங்கி இருக்கு. அது சம்பந்தமாக இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு விரிவான கட்டுரை வந்திருக்கு, என்ன முறைகேடு அதுக்குள்ளே இருக்குது, தவறுகள்னு. அதில் எதிர்க்கட்சிகள்
பல தலைவர்கள் அது சம்பந்தமான கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருக்கார். குற்றச்சாட்டுக்கு அவர் உரிய பதிலை சொல்லியிருக்காரான்றது பொதுமக்கள் முடிவுக்கு விட்டுறலாம். திரு சுமந்த், நிறைவு பார்வை ரொம்ப சுருக்கமா. நிறைவு பார்வை 2 விஷயம். எனக்கு என்ன நிலைமை இவ்வளோ மோசமாயிடுச்சுன்னா, அண்ணாமலை வைக்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் உண்மைன்னு ஒரு ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எந்த ரேஞ்சில் போகிறது? திமுக மேலே அவர் வைக்காத குற்றச்சாட்டா? அப்போ அதெல்லாம் உண்மைன்னு ஆயிருமா குணா? அண்ணாமலை சொல்லிட்டாரு 4% வாங்குறாங்க, சிரிப்பாக வருது. 2வது விஷயம், இந்த 11 மதுபான வகைகள் யாருங்க தடை செஞ்சது? மாநில அரசு தடை செஞ்சுச்சா? FSSAI ரிப்போர்ட்டை கொடுத்த அப்புறம் எப்படிங்க மாநில அரசு சும்மா இருக்க முடியும்? நாளைக்கு அந்த மதுபானத்தில் யாராவது குடிச்சு இறந்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? மத்திய அரசு ஒரு ஆய்வு செஞ்சு FSSAI ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 2 நாள் கழிச்சு FSSAI ஏன் ரிப்போர்ட்டை விலகி? இப்போ நீங்கள் அந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும்? FSSAI மத்திய அரசு கேட்கணும். ஏங்க திங்கக்கிழமை ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு புதன்கிழமை அதை அப்படியே உல்டாவா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்கணும். மாநில அரசு அதை தடை செய்யலைன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் ஏதோ அந்த லிக்கரை சாப்பிட்டுட்டு இறந்துட்டாங்க. யார் பொறுப்பு? கையோமியோன்னு எல்லாரும் கத்துவாங்க. FSSAI ரிப்போர்ட்டு கொடுத்து இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, நரேட்டிவ் செட் பண்ணுறதுங்கிறது இப்படி தான் ஒரு பொய் செய்தியை சொல்லி மக்களை திசை திருப்புறது. இந்த ஊழல் ஒழிந்திருக்கிறதா? இல்லை, ஊழலை ஒழிக்க முடியாது. ஊழல் முந்தைய அரசை விட குறைந்திருக்கிறதா? இன்றைய சிச்சுவேஷன்ல குறைந்திருக்கிறது. அதனால அது நீடிக்குமா தெரியாது. பட் இது எல்லாமே ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே முன்னாடி விட மோசமாயிருக்குங்கிறத நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஓகே, மதி நிறைவு பார்வை சுருக்கமா, மிக சுருக்கமா. இப்போ இன்னைக்கு சட்டசபையில் பிரதானமாக பேசப்பட்டது என்னன்னா, முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி எழுந்துக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதம். அது ஒரு விவாதமாக இருந்தது, மக்கள் பிரச்சனையை தவிர்த்துட்டு. நான் நினைக்கிறேன் அநேகமாக அவர் எழுந்துக்காமல் இருந்தது இப்போ இந்த கூட்டத்தோட இந்த திங்கட்கிழமை ஆரம்பிச்சதில் அதிலிருந்து தான் நினைக்கிறேன். ஏன்னா தன் மீது தான் பேசாத ஒரு விஷயத்தை பேசியதாக, பெண்கள் குறித்து இழிவாக பேசியதாக சொல்லி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மூலமாக வேணுமுன்னே தன்னை கைது பண்ணாரு அப்படிங்கிற போது இயல்பாக ஒருவருக்கு என்ன பண்ணும், அவ என்ன இவ்வளோ இழிவாக நடத்தினவருக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணுங்கிற எண்ணம் சாதாரணமாக வர்ற ஒன்று தான் அது. அதனால் இவ்வளவு மோசமாக ஒரு பொய் கேஸ் போட்டு கோர்ட் வான் பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணிடுச்சு அன்றைக்கி சாயந்தரமே, கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதில் தோல்வி அடைஞ்சார் பார்த்தீங்களா விஜய். அதோட காரணமாகவும் பேசினா அவருக்கு இன்னும் பிரச்சனை ஆகிடுங்கிறத பேசுறதில்ல. இன்னொன்று உதய் அவர் எழுந்துக்காமல் இருப்பதற்கு இந்த உள்ளுணர்வு காரணமாக இருக்கும்னு நான் கருதுறேன். அது போக ஊழல் பற்றி அதிகம் பேசுகிறாங்க, திரும்ப சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இவங்க ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு போன ஆட்சியில் போட்ட எல்லா டெண்டரும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ப்ராசஸே நடக்கலைங்க ஊழல் நடக்கிறதுக்கு. இனி டெண்டர் விட்டால் தான் ஊழல் பற்றி பேச முடியும். இன்னொன்று அரசு அலுவலகங்கள்லாம் இப்போ ஊழல் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, இது போன ஆட்சி ரொம்ப குறைந்து மதிப்பிடுறது. போன ஆட்சியில் எளிய மக்கள் அரசு அலுவலகத்துக்கு போகிறதில்ல, அவங்க வாழ்கிற பகுதிகளுக்கே உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டத்தை போட்டு கலெக்டர்லேருந்து தாசில்தார் வரைக்கும் வீட்டு வாசலில் நிற்க வச்சு காலையில் போய் அவங்க போய் 10 நிமிஷத்தில் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு SMS வர அளவுக்கு ஊழல் மட்டும் இல்லாமல், ஊழலை ஒழித்தது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டாந்த போன ஆட்சி இருந்தது. அதையெல்லாம் அவங்க பேசுறது கிடையாதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று எல்லோருடைய கருத்துக்கு நன்றி. அண்ணாமலை இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.